மகர ராசி மகர லக்ன அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்க அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பேசுறேன். எப்படி இருக்கீங்க? மகர ராசி என்ன நிலையில இருக்கு? குருவுடைய பார்வையில செவ்வாய் பயணிக்கக்கூடிய இந்த நாட்கள் உச்ச குரு யாருக்கு நல்லது பண்றாங்களோ இல்லையோ, இந்த உச்ச குரு உச்சமான குரு மகர ராசிக்கு ரொம்ப நல்லது செய்யறதுக்கு கடமைப்பட்டிருக்காரு. ஏன் ராசியை பார்க்கிறார். நிறைய விஷயங்கள் மகரத்தை பொறுத்த வரையுமே வாழ்க்கையை அப்படியே தலைகீழ திருப்பி போட்டுருச்சுங்க. இந்த காலங்கள் எல்லாமே இந்த ஜென்ம சனி வந்துச்சோ இல்லையோ, மகரம் வெளியே போறதுக்கு கூட இன்னைக்கு பயப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகள், வாய் விட்டு பேசுறதுக்கு ஒரு பயப்படக்கூடிய சூழ்நிலைகள், என்ன பேசினாலுமே ஏதாவது வீட்டுல சண்டை சச்சரவுகள் இருக்கு. ஹெல்ப் பண்றதுக்கு ஆளே இல்லை. இருக்கும்போது நான் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணேன். இன்னைக்கு எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யாருமே இல்லை. ஒரு முறை விரும்பினா உயிரை கொடுக்கக்கூடிய ராசி. நல்லவன் கெட்டவன் பார்த்து பழகாத ராசிக்கு இன்னைக்கு கடவுளோடைய அனுகிரகம் ரொம்பவே கம்மியா இருக்கு. முட்டி மோதுறீங்க. ராசியாதிபதி 3ல ஜெயிக்கணும் அப்படின்னு போராடுறீங்க. தன்னம்பிக்கை இவங்களுக்கு ரொம்பவே அதிகமான பாசிட்டிவ். ஏன்னா இந்த ராசியை பொறுத்தவரை குரு நீசம், செவ்வாய் உச்சம், சனி ஆட்சி பகவான், சொல்லவே வேண்டியதில்லை. அந்த 3 கிரகங்களும் தன்னுடைய ஆளுமையை செலுத்தக்கூடிய வீடு. கள்ளங்கவடம் இல்லாத ராசி. அவருடைய ராசி 2 இருந்தாலுமே மகரத்தை பொறுத்த வரையும் சாப்பிட்டுங்க. விவரம் ரொம்ப பத்தாதுங்க. கும்ப அளவுக்கு மகரம் இல்லைங்க. ஒரு வீட்டுல 2 பேர் பாருங்க, 2 பேரும் ஒரே ராசி தான். ராசிநாதன் ஒருத்தர் தான். ஆனா இந்த மகரத்தை பொறுத்தவரை ஏமாந்த ராசியாக, ஏமாந்த கோழிய ராசியாக, யதார்த்த தன்மையோட இருக்கக்கூடிய ராசியாக இருக்கும். இது வேணுமா எடுத்துக்கோ. ஆனா அந்த கும்பத்தை பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா அப்படி கொடுக்கவே கொடுக்காது. நான் இது கொடுக்குறேன், நீ என்ன பண்ற அப்படிங்கிற மாதிரி கேட்கும். ஒரு விஷயத்த இன்னொரு விஷயத்த வாங்கிட்டு தான் இந்த கும்பம் கொடுக்குமோ தவிர்த்து மகரம் அந்த மாதிரி இல்லைங்க. இன்னைக்குமே பாருங்க, காலபுருஷனுக்கு அது 10வது ராசியா இருந்தாலும் தொழில் ராசியா இருந்தாலும் எல்லாருக்கும் தொழில் சொல்லி கொடுப்பாங்க. நான் இப்படிதான் ஜெயிச்சு வாழ்க்கையில வந்தேன், நீயும் இதே மாதிரி பண்ணு. ஜெயிக்கிறான் ஜெயிக்கல 2வது, அவன் எஃபர்ட்ஸ் போடுறான் போடல, தன்னுடைய கடமையை சொல்லிடுவாங்க. இந்த வேலை செய்யற இடத்துல ரொம்பவே இந்த சம்பளத்துக்கு மீறி அதிகமாக விசுவாசம் அதிகமா இருக்கக்கூடிய ராசி. அது ஒரு மாதிரி ஒரு கரணம் நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள்ங்க. அதுவுமே இந்த மகரம் பிளஸ் அகுனி கரணம்னு நம்ம பிறந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த டீ குடிச்சிட்டு வேலை செய்யறது, கிட்டத்தட்ட 20 மணி நேரம் 30 மணி நேரம் அந்த தூங்காம வேலை செய்யறது, 2 வாரம் 3 வாரம் வேலை செய்யறது, இந்த 2 நாட்கள் 3 நாட்கள் தொடர்ந்து தூங்காம வீட்டுக்கு போகாம வேலை செய்யறது, இந்த குணங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த கடகத்துக்கு இணையான தாய் அன்பும் பாசமும் இந்த மகரத்துக்கு ரொம்ப அதிகம். அதனாலேயே வாழ்க்கையில முன்னேறாம போயிட்டாங்க. நிதர்சனமான உண்மை. எது சொன்னாலும் சொல்லாட்டி இந்த யதார்த்தமா இருக்கிறதுனாலே வாழ்க்கையில நிறைய ஏமாற்றங்களை சந்திச்சாங்க. எந்த வழியா ஏமாத்திருப்பாங்க? இந்த ராசியோட தன்மையை வச்சு இப்போ எப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது அப்படின்னா இந்த மற்ற ராசி ரொம்ப விவரமாக அதை வச்சு பழச்சு வாழ்க்கையில முன்னுக்கு வந்துடுவாங்க. ஆனா இந்த ராசியை பொறுத்தவரை எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்து எல்லாரையும் அரவணைச்சு எல்லாத்தையும் கூட்டிட்டு போகும்போது கடைசியில் இவங்களுக்கு நேரம் கெட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களாம் வாழ்க்கையில முன்னேறிட்டு போயிட்டே இருப்பாங்க. இவங்க கஷ்டப்படுற மாதிரி சூழ்நிலைகள். இன்னைக்கும் பாருங்க, ராசிக்கு அஷ்டமத்துல கேது, ராசிக்கு 2ஆம் இடமான ராகு, 2ஆம் இடத்துல வாக்குஸ்தானத்திலே ராகு. என்ன பேசினாலுமே கிட்டத்தட்ட 10 வருஷம் 15 வருஷம் என் கூட வாழ்ந்தாங்க, அவங்களுக்கே எனக்கு இன்னைக்கு புரிய வைக்க முடியலைங்க, அவங்கள என்னன்னே எனக்கு புரிய வைக்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு வெறுப்பு அதிகமாக தட்டக்கூடிய ராசியாக இருக்கு. இன்னும் பாருங்க, ராசியை நோக்கி ராகு வராரு. இன்னும் இந்த இனம் புரியாத பயமும் தடுமாற்றமும் கஷ்டமும், இந்த யாராவது நமக்கு பிளாக் மேஜிக் பண்ணிட்டாங்களா, இல்லை ஏதாவது செய்வனை வச்சுட்டாங்களா, இல்லை எவிலைஸ் ஏதாவது இருக்குதா, கண் திருஷ்டிகள் இருக்கா அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே பயம் அதிகமா இருக்கக்கூடிய ராசியாக இன்னைக்கு இருக்கு. எவ்வளவு பேசுறோம், அந்த அளவுக்கு இன்னைக்கு வருத்தம் இருக்கு. வளர்ச்சிகள் ரொம்ப கம்மியா இருக்கு. இஎம்ஐ கட்டுறதுக்கு சிரமப்படுறாங்க. திருமண வாழ்க்கை போராடுறாங்க தக்க வச்சுக்கிறதுக்கு. ராசிநாதனான 3ஆம் அதிபதி 3ஆம் இடத்திலே வக்ரம். என்ன பண்ணி என்ன பண்றது, சக்சஸ் ரேட்டிங் அப்படிங்கிறது குறைஞ்சுதானே இருக்குது அப்படின்னு வெளியில சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் காமிச்சாலும் மனசுல 1000 வலி வேதனைகளோட பயணிச்சுட்டு இருக்கக்கூடிய உண்மை உள்ள தைரியமான மகர ராசி மகர லக்னம். குருவுடைய பார்வை ராசியில விழுந்துருச்சுங்க. 1000 பிரச்சனை இருந்தாலும் சரி, இனி வரக்கூடிய காலங்கள்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கு. இத்தனை நாள் அனுபவிச்சுட்டு இருந்த கஷ்டங்கள் கடந்து போயிடுச்சு உங்களை விட்டு அப்படிங்கிறத நினைச்சுக்கோங்க. முதல் தர யோகம் அதுதான். குரு ராசியை பார்க்குறாரு. எல்லாரும் பிரச்சனையை தவிடுபடியா ஆக்குவார். முதல் குரு ராசியை பார்த்தாலும் லக்னத்தை பார்த்தாலும் எப்படி இருந்தாலும் வாழ்க்கையில முண்டி அடிச்சாலும் முன்னுக்கு வந்துடலாங்கிற தைரியத்தை கொடுப்பாரு. இன்னைக்கு பாருங்க, 7ஆம் பார்வையாக ராசியை பார்க்குறாரு. 9ஆம் பார்வையாக உங்களோட ராசிநாதனை பார்க்குறாரு. வெற்றி உங்களுக்கானதான். இந்த 2026 உங்களுக்கு தான் அப்படிங்கிறத எழுதி வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சிகள், ஒரு மாத்தி யோசி அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்களும் புதுசா யோசிச்சு செய்யக்கூடிய நிறைய வேலை வாய்ப்புகள்லாம் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா மகரத்தை பொறுத்தவரை தனித்திறமையாக ஜெயிக்கிறதுக்கு காத்துட்டு இருக்காங்க. இந்த மகர ராசி மற்றும் மகர லக்னத்துல பிறந்து இந்த மகர மீனம் காம்பினேஷன்லாம் வந்துச்சுன்னா இன்னைக்கு அவங்க எல்லாமே
என்ன சொன்னாலுமே ஒரு காம்ப்ரமைஸ் ஆக முடியாத சூழ்நிலை. அப்படியாங்க இதெல்லாம் எங்கேங்க நடக்க போகுது, எனக்கு ஏதோ ஹோப் இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பாங்க. இந்த மகரம் மீனம் இன்னைக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறது அப்படிங்கிறத சொல்லலாம். ஒரு வளர்ச்சி குறைவாக, ஒரு இஎம்ஐ கட்ட முடியாம, எப்படி இருந்த இன்னைக்கு பொருளாதாரத்துல இன்னைக்கு சின்ன பணத்துக்கு நான் கஷ்டப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலைகள். இது எல்லாமே இன்னைக்கு மகரத்த பொறுத்தவரை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல இந்த குருவின் பார்வையில செவ்வாய் பயணிக்கக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுது? என்ன மாதிரியான நல்ல பலன்கள குடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்காங்க? உங்களுக்குமே தெரியும். மகரத்த பொறுத்தவரையும் செவ்வாய் பலமா இருக்கணும். அவர பாதகாதிபதி, அஷ்டமாதிபதி அந்த வேலையெல்லாம் இல்ல. மகரத்த பொறுத்தவரையும் நல்லா இருந்தா தான் வீடு வாசல் அமையும். செவ்வாய் நல்லா பலம் பெற்றா தான் வீடு வாசல் அமையும். தைரியமா சொல்லலாம். அதுவுமே குருவோடைய செவ்வாய் பிறந்த காலத்துல கடகத்துல இருந்துச்சு வச்சுக்கோங்களேன், அதை நினைச்சு நினைச்சு நம்ம வருத்தப்படுற மாதிரி. நமக்குன்னு ஒரு வீடு இல்லையே, நமக்குன்னு ஒரு டாக்குமெண்ட் இல்லையே, நமக்குன்னு ஒரு அக்ரிமெண்ட் இல்லையே, நம்ம யார் வேணாலும் எப்ப வேணாலும் துச்சமா தூக்கி வச்சுட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் ரொம்ப அதிகமா வரும். அது எல்லாமே மாறப்போகுது. இந்த குருவின் பார்வையில செவ்வாய் பயணிக்கக்கூடியது உங்களுக்கான நாட்கள். 12 ராசியில எந்த ராசிக்கு சூப்பர் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க ராசிக்கு தான். இடம், வீடு சம்மந்தப்பட்ட எல்லாருக்கும் அமையுது. எங்களுக்கு அமைய மாட்டேங்குது. நான் கையில பணம் வச்சுட்டு சுத்திட்டு இருக்கிறேன். எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. அல்லது ஒண்ணு இழந்து ஒண்ணு நான் பெற வேண்டிய சூழ்நிலைகள் அதுவுமே நடக்கவே மாட்டேங்குது. அப்படிங்கிற மாதிரி நிறைய வருத்தங்களோட இருக்கக்கூடிய இந்த ராசிக்கு இனி வரக்கூடிய காலங்கள் இந்த இடம், வீடு சம்மந்தப்பட்ட விஷயத்துலலாம் சூப்பரான தரமான யோகம் காத்துட்டு இருக்கு. அதே போல 7ல வந்து உச்ச குரு. திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது மகரத்தை பொறுத்தவரையும் ஒரு பெரிய ஒரு கேள்விக்குரிய. கிட்டத்தட்ட 30, 32, 35 வயது கடந்துருச்சு. இந்த சனீஸ்வர பகவான் ராசிநாதன் ராசியில இருந்து 7ஆம் வீட்டை பார்க்குறவங்க எல்லாருக்குமே இன்னைக்கு திருமணத்தை நினைச்சு பயம், திருமண வாழ்க்கையை நினைச்சு பயம். அப்படியே ஆரம்பத்துல பார்த்தோம். அப்படியே கண்டுக்காம விட்டுட்டோம். இன்னைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப எங்களுக்கு பிடிச்ச மாதிரி வரமாட்டேங்குது. ஆல்மோஸ்ட் ஏஜ் டிஃபரன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ரொம்பவே வந்து நாங்க டிலே பண்ணிட்டோமோ அப்படிங்கிற வருத்தங்கள், கவலைகள் இன்னைக்கு ரொம்ப டிராவல் ஆயிட்டே இருக்கு. இன்னைக்கு மகரத்தை பொறுத்தவரைக்கும் 2 விஷயம் தாங்க. திருமண வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வருமானம் தான். அது 2மே உங்கள நோக்கி திருப்பி உங்களை ஒரே வட்டத்துக்குள்ளார அடைச்சிட்டு இருக்கும். வேற எதுக்குமே நீங்க கலங்க மாட்டீங்க, கஷ்டப்பட மாட்டீங்க. ஆனா இந்த 2 நினைக்கும் போது தான் உங்களுக்கு ரொம்ப அப்படியே ஒரு ஹோப் இழந்து ஓரமா உட்காரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள். எதுவுமே பண்ண மாட்டீங்க. இன்னைக்கெல்லாம் ஸ்டேட்டஸ் அதிகமா வைக்கிறத பார்க்கலாம். இந்த மகரத்தை பொறுத்தவரையுமே இன்னைக்கு தான் வந்து நிறைய டிப்ரெஷன்ல அதிகமாகி ஸ்டேட்டஸ் அதிகமா இருக்கு. எங்கேயோ இருக்க வேண்டியது. பொருளாதாரத்துல இன்னைக்குமே உங்களை வேலை செய்யற இடத்துல உங்களை விட எவ்வளோ மத்தவங்க படிச்சு வச்சிருந்தாலுமே, இன்னைக்கு நீங்க இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் வேற. இன்னைக்கு இருக்கிற இடமே வேறவே இருக்கு. இதுக்கு எல்லாத்துக்குமே என்ன காரணம்? சூழ்நிலை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மகரத்துக்கு ஒத்து போகவே இல்ல. ராசிக்கு 8ல சனி வந்து பிறந்த கால ஜாதகத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கேது தசை, ராகு புத்தி நடத்துறவங்களுமே கொடுமையான காலங்கள்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட சொந்த வீட்டிலேயே ஒரு எதிரி மாதிரி ஒதுக்கி வச்சுறது, பேசாம இருக்கிறது, எங்க போனாலும் வந்தாலும் கண்டுக்காத மாதிரி ஒரு விடுறது, ஒரு ஃபோன் பேசினா எடுத்து ஒரு பதில் சொல்றதுக்கு ஆள் இல்ல. இது எல்லாம் தான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ராசியை பொறுத்தவரையும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா, வீட்ல இருந்தாலும் ஹோட்டல்ல சாப்பிட்டு யாருக்கும் தெரியாத மாதிரி இருக்கிறது. இன்னுமே சொல்லிட்டே போலாம். அந்த அளவுக்கு ஒரு அனுசரணையா யாரும் இல்ல. ஒரு ஆதரவா யாரும் இல்ல. அதுதான். இன்னைக்கு உட்கார வச்சு 10 நிமிஷம் பேசி எதுவும் சரியா இல்லாத எல்லாமே சரியாயிரும். கவலைப்படாதீங்க, கஷ்டப்படாதீங்க. இது உங்களுக்கான காலங்கள் இல்ல. இனி வரக்கூடிய காலங்கள் நல்லா இருக்கும். கவலைப்படாதீங்க அப்படின்னு இன்னைக்கு ஆறுதல் சொல்றதுக்கு இன்னைக்கு மகரத்துக்கு யாரும் இல்ல. சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், காலம் பூரா மகரம் மறக்காதுங்க. ஒரு விஷயம் சரியா போயிரும். நீ கவலைப்படாத அப்படின்னு மாரி சொல்லிட்டாங்கன்னா, மகரம் எவ்வளோ வருஷ காலங்கள் வாழ்ந்தாலும் மண்ணுல அதைய மனசோட வச்சுட்டு அவங்கள பார்த்தோனே அவங்களுக்கு அதான் ஞாபகம் வரும். அந்த அளவுக்கு வந்து விசுவாசமான நபர்கள், விசுவாசத்துக்கு பெயர் போன நபர்கள். அதனால தான் நம்ம முன்னாடியே சொன்னோம். சகுனிகரணம் பிளஸ் சனீஸ்வர பகவான் அந்த இடத்துல. இது 2 பேர் இருக்கிறவங்க எல்லாருமே சொல்லவே தேவையில்ல. அந்த மாரி விசுவாசத்துக்கு ஒரு பெரிய பெயர் போனவங்க. இனி வரக்கூடிய காலங்களும் இந்த தொழில் சார்ந்து, வேலை சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள், ஒரு இடத்துல இருந்து விலகி வந்துட்டேன், திருப்பி அந்த இடத்துக்கே போகணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான். இந்த ஜென்மசனி காலத்துல அப்படியே தலையில சுத்தி போட்டுருச்சு. எது நடக்கக்கூடாதுன்னு நினைச்சீங்களோ அது எல்லாமே நடந்துச்சு. நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட இருந்து பறிக்கப்பட்டிருக்கு. அதுல முதல்ல சந்தோஷங்க. சந்தோஷம் தான் முதல் மகர ராசியை பொறுத்தவரையும். சந்தோஷம் அப்படிங்கிறது ஒண்ணு இல்லவே இல்ல. அதுவும் பிறந்த கால ஜாதகத்துல இன்னைக்கு கேது தசை நடக்கிறவங்க எல்லாருமே இன்னைக்கு ரொம்ப அதிபயங்கரமாக கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கு. அது எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல மாறப்போகுது. பொருளாதாரத்துல ஒரு தலை சிறந்த ஒரு யோகமான காலமாக கண்டிப்பாக இருக்க போகுது. இடம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல, வீடு சம்பந்தப்பட்ட விஷயத்துல தனக்கு பின்னாடி யாருமே இல்ல அப்படிங்கிற ஒரு ஹோப்பு இத்தனை நாளா இல்லாம இருந்திருக்கு. அது எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல ஒரு மாற்றத்துக்கு உண்டான காலம். எனக்குள்ளார ஒரு மரியாதை, கௌரவம் எனக்குன்னு எதுவுமே இல்லைங்க. வீட்டுல கூட என்னை மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு இனி இது எல்லாத்துக்குமே பதில் சொல்லக்கூடிய ஒரு தரமான ஒரு
கிரக சேர்க்கையும் சொல்லலாம், கிரக பார்வையும் சொல்லலாம். குரு பார்வை ராசி விழுகுது, 9ஆம் அதிபதி மேல விழுகுது. இது எல்லாத்துக்குமே ஒரு தலை சிறந்த ஒரு யோகமாக, இனி இந்த நாட்கள் எனக்கானது அப்படின்னு புதிய முயற்சிகள் தைரியமா மேற்கொள்ளலாம். புதிய பிசினஸ் தொடங்குறது, மனைவி பேர்ல பிசினஸ் தொடங்குறது, மனைவி ஆல்ரெடி பிசினஸ்ல இருக்காங்க, அது மூலியமாக ஒரு பெரிய பொருளாதார முன்னேற்றம், இது எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கு காத்துட்டு இருக்கு அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. இப்ப நீங்க கேட்டுட்டு இருந்த அனைத்துமே கோச்சார பலன்கள் தான். கோள்களுடைய சாரம் அனுதினமும் மாறும். இன்னைக்கு ஒரு கிரகம் ஒரு நட்சத்திரத்துல பயணிக்கும், நாளைக்கு அதே கிரகம் வேறு நட்சத்திரத்துல பயணிக்கும். இப்ப இந்த பிரச்சனைக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு எந்த ஜாதகம் கடமைப்பட்டு பிறந்த கால ஜாதகம் மட்டுமே தான் 100% ஒரு சொல்யூஷனை கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்க மறந்துடக்கூடாது. இது கோச்சாரம் அப்படிங்கிறது 20 to 30% மட்டுமே பலன்கள் பொருந்தும். எந்த ஒரு ஜாதகத்துக்குமே பிறந்த காலம், கோச்சாரம், நடக்கக்கூடிய தசா புத்தி இது எல்லாமே அடிப்படையா சேர்ந்ததுதான் பலன்கள். அப்ப தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்க ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்க எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.